So previous class we discussed that substation equipments பார்த்துட்டோம். Is the commander first unit. Okay. So first substation equipment, what equipment we discuss first? என்ன equipment discuss பண்ணோம்? Circuit breaker. It's the main equipment in substation. Circuit breaker. Circuit breaker, every fault or maintenance, first of all we have to open the circuit breaker first. Okay. Circuit breaker வந்து first open பண்ணுவாங்க. After that என்ன open பண்ணுவாங்க? Isolator. Isolator வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து earthing switch attached in this. Okay. So isolator, already we seen that picture, that isolator. So isolator normally it is mechanical or mechanical switch. Okay, mechanical switch. It can be opened or closed. Okay, based on the circuit breaker. After opening of circuit breaker, circuit breaker open பண்ண அடுத்த அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா isolator open பண்ணுவாங்க. That as we have this is the input line, this is the output line. We have a connector. Okay, connector வச்சிருப்பாங்க. This can be opened. Based on that, the circuit will be disconnected. Okay, why you having earthing switch, air switch எதுக்கு வச்சிருக்காங்க circuit isolatorல? Previous class I explained. எதுக்குப்பா? எதுக்கு வச்சிருக்கோம்? ப்ரொடெக்ஷன். ஓகே, ப்ரொடெக்ஷன் தான். ஐசோலேட்டர் ஓபன் பண்ணாலும் இப்போ இது வந்து லைவ் கண்டக்டர். லைவ் கண்டக்டர் அந்த பக்கம் வந்து சர்வீஸ் பண்றாங்கன்னு வச்சுங்க. இந்த பக்கம் இது ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து கிரவுண்ட் பண்ணிடுவாங்க. கிரவுண்ட் பண்ணா இந்த இதுல சப்ளை எல்லாம் வந்து கிரவுண்ட் ஆயிடும். ஆஃப்டர் தட் ஒன்லி we can work maintenance work or repair work எல்லாம் பண்ணுவாங்க. ஓகேவா? So this is main component in substation isolator. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா current transformer. What's the purpose of current transformer? Current transformer எதுக்கு யூஸ் பண்றோம்? கரண்ட் மெஷர் பண்றதுக்கு. அப்புறம் வேற கரண்ட் மட்டும் தான் மெஷர் பண்ணீங்களா? வேற எதுவும் யூஸ் பண்ண மாட்டீங்களா? ப்ரொடெக்ஷன். ஓகே, இம்பார்ட்டன்ட் மெயின் வந்து பாத்தீங்கன்னா சிடிபிடி. சிடியும் பிடியும் வந்து பாத்தீங்கன்னா மெஷரிங்கும் பிளஸ் ப்ரொடெக்ஷனுக்கு. கரண்ட் டிரான்ஸ் செகண்டரி வை யூ ஹேவ் டு ஷார்ட் சர்க்யூட். இப்போ நார்மலாக இங்கே ஆல்ரெடி திருப்பி கால்குலேட் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைவ் ஒயரில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மெகாவாட் பவர் இருக்கு. ஓகேவா? இப்போ இது வந்து வோல்டேஜ் வந்து 400 வோல்ட். இப்போ கரண்ட் எவ்வளோ இருக்கு இதில்? கால்குலேட் பண்ணுங்க. 1 மெகாவாட் வோல்டேஜ் வந்து 400 கேவி. எவ்வளோ வரும்? கால்குலேட் பண்ணுங்க, நோட் பண்ணிங்க. 2.5. இங்கே 2.5 வந்து பிரைமரி சைட் ஆஃப் த லைவ் கண்டக்டர் 2.5 ஆம்ஸ் இருக்கும். ஓகேவா? இந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணணும்? ஸ்டெப் டவுன் பண்ணும். கரண்ட் ஸ்டெப் டவுன் பண்ணும். ஸ்டெப் டவுன் பண்ண எவ்வளோ வரும்? 2.5 வந்து 1 ஹவர் ஸ்டெப் டவுன் பண்ணது வச்சுங்க. அப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? செகண்டரி சைட் 1000 வோல்ட் இருக்கும். பிரைமரி சைட் 400 கேவி தான். செகண்டரி சைட் பார்த்தீங்கன்னா we getting around 1000 kV output. Okay, so what happened? 1000 kV இருந்ததுன்னா செகண்டரி ஓபன் ஆகிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அந்த 1000 kV வந்து ஓபன்ல இருக்கிறப்ப the secondary side of the current transformer we have obtained all the voltage. Okay, அந்த வோல்டேஜ் வந்து அப்படியே செகண்டரியில வரும். So it will be damage the equipment, ஹியூமனுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் without connecting any meter or protection device, we have to short circuit the secondary of the current transformer. It's important 2 marks வரும். Okay, why you have to short circuit the secondary of current transformer? It's important 2 marks. Okay, எது short circuit பண்றேன்னா ஸ்டெப் டவுன், கரண்ட் ஸ்டெப் டவுன் ஆகும், வோல்டேஜ் ஸ்டெப் அப் ஆகும். So that high voltage வரதுனால it damage the human as well as equipment. So that we have to short circuit the secondary short circuit பண்ணா என்ன ஒரு equipment கனெக்ட் பண்ணி வைக்கணும், மீட்டர் ஆர் ப்ரொடெக்ஷன் equipment. The main part of current transformer. And CVT, capacity voltage transformer or transform, capacity voltage transformer. CVT என்றது ஒன்றும் கிடையாது, கேரியர் கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து ஒரு கேரியரை வந்து பிரிக்கிறது. நம்ம நார்மலாக வந்து பவர் சப்ளையும் கேரியர் சப்ளை, கேரியர்னா தெரியல, கம்யூனிகேஷன் கேரியர், கம்யூனிகேஷன் சிக்னல்.
ரெண்டுத்தையும் ஒரே டைம் டிரான்ஸ்மிட் பண்றீங்க வச்சுங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து கம்யூனிகேஷன் பண்றது வந்து தனியாக செப்பரேட் லைன் போடாம பவர் லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா we have to communicate the signal. Okay, for that we have to use CVT. CVT-ன்றது கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். இஸ் த கெப்பாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிக்னலை கேரியர் சிக்னலையும் பவர் சிக்னலையும் செப்பரேட் பண்றதுக்கு we have arrangement. இந்த ஹைட் வந்து பேஸ்ட் ஆன வோல்டேஜ் பேஸ் பண்ணி இந்த ஹைட் வந்து இருக்கும். ஓகேவா, எந்த வோல்டேஜ் யூஸ் பண்றோமோ அந்த இடத்துல இந்த இங்க வந்து லைவ் ஒயர் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஹியூமன் டச் பண்ணாலும் ஷாக் வராது. அதுக்கு வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்சுலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எஸ்சிவிடி அது லைட்னிங் அரெஸ்டா வந்து சர்ஜ் ஆர் லைட்னிங் அரெஸ்ட் சொல்லுவாங்க. சர்ஜ் அரெஸ்ட் சர்ஜும் லைட்னிங் அரெஸ்ட் தான். சர்ஜ்னா ஓவர் வோல்டேஜ் ஓவர் கரண்ட் அதெல்லாம் வந்து சர்ஜ்னு சொல்லுவாங்க. லைட்னிங் வந்து நார்மலா அரௌண்ட் 10,000 ஆம்பியர் 10,000 ஆம்பியர் அரௌண்ட் 1000 கிலோ வோல்ட் அவ்வளோ வோல்டேஜ் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க இதான் லைட்னிங் அரெஸ்டோட ஸ்ட்ரக்சர். ஹியர் வி கனெக்டட் த டாப் ஆஃப் த எவ்ரி சப்ஸ்டேஷன் டாப் ஆஃப் த டெர்மினல் வந்து கவர் பண்ணியிருப்பாங்க. எது கவர் பண்றாங்கன்னா இப்போ டாப்ல வந்து லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும். அது தெரியல உங்களுக்கு. எந்த இடத்துல வந்து அதிக கண்டக்டிங் ரொம்ப அதிக ஹைட்ல ஹைட்டா இருக்கும் அந்த இடத்துல லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகும். ஸ்ட்ரைக் ஆகுறப்ப தட் இஸ் கிரவுண்டட். ஃபார் தட் we can use lightning arrestor. இங்க வந்து இந்த இதான் வந்து லைன். இந்த லைன்ல வந்து இப்ப லைன் வந்து ரொம்ப தூரம் இருக்கும். ஓகே, ஒரு 100 கிலோமீட்டர் டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல லைட்னிங் படுது. அது எப்படி டிராவல் ஆகும்? அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல தான் டிராவல் ஆகிட்டு வரும். அந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ல டிராவல் ஆகிட்டு இங்க வர்றப்ப லைட்னிங் அரஸ்டர் வந்து அது செக் பண்ணும். இந்த வோல்டேஜ் வந்து இந்த சப்ஸ்டேஷன் வைக்குமா அதை வந்து விஸ்டாண்ட் பண்ணுமான்னு பார்க்கும். அப்படி விஸ்டாண்ட் பண்ணலாம் அந்த வோல்டேஜ் வந்து என்ன பண்ணணும்னா கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா, லைட்னிங் அரெஸ்ட் பர்பஸே அதுதான். அது கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு அப்புறம் அது பார்த்தீங்க. அது நீங்க லைட்னிங் அரெஸ்ட்னா இப்போ டிரான்ஸ்மிஷன் லைன் 100 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னா ஏதோ ஒரு இடத்துல லைட்னிங் ஸ்ட்ரைக் ஆகுது டிரான்ஸ்மிஷன் லைன்ல. அந்த அந்த ஸ்ட்ரைக் ஆன வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்டா நடக்கும். ஒரு செகண்ட்ல எல்லாமே நடக்கும். இப்போ ஒரு செகண்ட்ல வந்து 1000 கிலோ வோல்ட் அந்த 1000 ஆம்ஸ் அந்த ரேட்டிங்ல வந்து லைட்னிங் வர்றதுனால அது வந்து பார்த்தீங்கன்னா வெரி ஃபாஸ்டா சப்ஸ்டேஷன். இப்போ இதான் வந்து இன்புட்னு வச்சுங்க. இந்த இடத்துல வந்து எங்க ஒரு லைன் ஸ்ட்ரைக் ஆகிட்டு வருது. வர்றப்ப செக் பண்ணும். இது 400 கேவியா இருந்ததுன்னா அலோவ் பண்ணிடும். 400 அதிகமா இருந்ததுன்னா என்ன பண்ணும்னா இது வழியா டிரான்ஸ்மிட் பண்ணிவிடும். லைட்னிங் இது ஆர்கிங் மூலியமா இது கிரவுண்ட் அட் தட் வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் வந்து கிரவுண்ட் பண்ணி விட்டுரும். அப்போ வந்து எக்யூப்மெண்ட் வந்து இதுக்கப்புறம் இருக்க எக்யூப்மெண்ட் எதுவுமே டேமேஜ் ஆகாது. இட்ஸ் பர்பஸ் ஆஃப் லைட்னிங் அரெஸ்ட். புரியுதா? ஓகே, ஸோ லைட்னிங் அரெஸ்ட்னா லைட்டிங்கா வந்து கிரவுண்ட் பண்றது. லைட்னிங் ஆஃப் சர்ஜ் சர்ஜ்னா அதிகமான வோல்டேஜ் இருக்கும். சர்ஜ் இப்போ சடனா சுவிட்சிங் சர்ஜ்லாம் வரும். சுவிட்ச் போடுறதுலாம் சர்ஜ் ஆகும். இப்போ ஆன் பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ சடனா வந்து ஒரு பீக் போயிட்டு திருப்பி வந்து செட்டில் ஆகும். தட் இஸ் சர்ஜ்னு சொல்லுவாங்க. அந்த அதே மாதிரி வந்ததுனாலும் லைட்னிங் வந்தாலும் இது வந்து கிரவுண்ட் பண்ணிடும். தட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் லைட்னிங் அரெஸ்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட் எக்யூப்மெண்ட் இன் சப்ஸ்டேஷன். ஓகேவா, இது எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன். Show the photo installation of both old and new version of reactors. So actually reactor ஒரு எக்யூப்மெண்டா இருக்கும். reactor எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சப்ஸ்டேஷன்ல? anyone tell? What's the purpose of reactor? reactor கேள்விப்பட்டிருக்கீங்களா? What's the purpose of reactor? reactor shunt reactor, series reactor கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டென்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட்ஸ் தி பர்பஸ் ஆஃப் கண்டென்சர்? ஆக்சுவலா அந்த லாசஸ் வந்து ரெடியூஸ் பண்ற இது இருக்குல்ல ரியாக்டிவ் பவர் காம்பன்சேட் பண்றது தான் ரியாக்டரோட பர்பஸ். அதுல நிறைய டைப் இருக்கு. ஃபாக்ஸ் டிவைஸ்னு சொல்லுவாங்க. ஃபாக்ஸ் டிவைஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாக்டர் FACTS ஃபாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபாக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? ஃபாக்ஸ் ஃபிளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கியா? ஆக்சுவலி ஃபிளெக்சிபிள் ஏசி டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்னா ரியாக்டிவ் பவரை வந்து கம்மியானாலும் ப்ராப்ளம், அதிகமானாலும் ப்ராப்ளம். யூ ஹேவ் டு மெயின்டைன் த ரியாக்டிவ் பவர் அட் கான்ஸ்டன்ட் லெவல். ஓகேவா, அதுக்கோசம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா இப்போ பவர் ஃபேக்டர் ரியாக்டரும் வந்து டிபெண்ட். ஓகேவா, இப்போ ரியாக்டன்ஸ் வந்து அதிகமாக இருந்தான், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? பவர் ஃபேக்டர்
லாகிங் பவர் ஃபேக்டர் கம்மியாகும். கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாக இருந்தால் லீடிங் பவர் ஃபேக்டர் அதிகமாகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா பவரே வந்து வேரி ஆகும். யூனிட்டி பவர் ஃபேக்டர் தான் யூ ஹேவ் டு மெயின்டைன். ஸோ அந்த கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் இண்டக்டன்ஸை வந்து சப்ஸ்டேஷன் டிரான்ஸ்மிஷன் லைனில் ஆடிங் அண்ட் டிஸ்கனெக்டிங் தட்ஸ் அ ரியாக்டர். புரிஞ்சுதா? ரியாக்டர் என்ன புரிஞ்சுல? ரியாக்டர் இஸ் a component, it is used for adding the reactants, reactive power ஆட் பண்றது. அதாவது ஒரு இண்டக்டன்ஸ் ஆட் பண்ண என்ன ஆகும்? இப்போ இண்டக்டன்ஸ் ஆட் பண்ண சீரிஸ்ல ஒரு இண்டக்டன்ஸ் ஆட் பண்ண என்ன ஆகும்? பவர் ஃபேக்டர் என்ன ஆகும்? பவர் ஃபேக்டர் அதிகமா இருக்கு, ஒன்னோட அதிகமா இருக்குன்னா இட் ஆட் த இண்டக்டர் இன் சீரிஸ் வித் த டிரான்ஸ்மிஷன் லைன். புரிஞ்சுச்சா? அது ரியாக்டர் ஆட் பண்றது. இப்போ பவர் ஃபேக்டர் கம்மியா இருக்கு, அப்ப என்ன பண்ணலாம்? கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஸ்டண்ட்ல ஆட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நிறைய டைப் இருக்கு. அதுல ஃபேக்டரி சொல்லுவாங்க, எஸ்விசி, ஷார்ட்காம், அப்புறம் நிறைய டைப் இருக்கு. யூஎஃப்ஏசி சம்திங் வரும். ஓகே, நிறைய டைப், யூபிஎஃப், அதெல்லாம் நிறைய டைப் இருக்கு. அதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் அப்புறம் லேட்டரா. ஸோ இப்போ வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா we have reactors. Reactors தான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் டிரான்ஸ்மிஷன் லைன்ல we have reactors extra high voltage EHV na theriyalla extra high voltage transmission line. The older and this is the older version, this is new style shunt reactor sollindala. Shunt reactor na enna? capacitance or inductance kuda add பண்ணுவாங்க. இது ஓல்டா இருக்கு, இது நியூ ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த shunt reactor ன்னு சொல்றேன். shunt reactor na theriyalla capacitance. ரியாக்டர் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்மிஷன் லைன் இருக்குல்ல, டிரான்ஸ்ஃபார்மர்ல அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் லைன்ல we have to connect the reactor. டிரான்ஸ்மிஷன் லைன்ல இல்லைன்னா டிரான்ஸ்ஃபார்மருக்கு both the terminal, input terminal as well as output terminal, அப்படின்னா output terminal as well as input terminal, we have to connect the reactor. That will be increase the power factor improve பண்ணும் reactor அப்படின்னா. So shunt reactor. An auto transformer, we know that auto transformer use பண்ணுவாங்க. அது வந்து actually power supply and transformer, this is the main component in substation. என்ன type of transformer இருக்கு? step down தான் மெயினா வந்து substation யூஸ் பண்ணுவாங்க. step up or step down, very large 3-phase neutral transformer. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கம்பெனி என்ன பண்ணியா பாருங்க, என்னென்ன காம்பனன்ட்லாம் இருக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்ல. anyone tell? டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணணும்னா என்ன பண்ணும், என்னென்ன காம்பனன்ட் தேவை? ஜஸ்டின், ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்ணா என்ன வேணும்? வைண்டிங்கா? அதுக்கு முன்னாடி என்ன வேணும்? காயில் தான் வைண்டிங். அப்புறம் வைண்டிங் கோர். சரி, கோர். அப்புறம் நீங்க அம்னாரு வென்டிலேஷனா? சரி, மோஸ்ட் ஆஃப் நம்ம வீட்டுக்கிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் வென்டிலேஷன் வச்சிருக்காங்க. யார் வென்டிலேஷன்? அதுக்குள்ள என்ன இருக்கும்? டேங்க்குள்ள என்ன இருக்கும்? டிரான்ஸ்ஃபார்மர் டேங்க்குள்ள ஆயில், அப்புறம் பாயிண்டிங். ஓகே, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா we have கண்டெய்னர் வச்சிருப்பாங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள கோர், அது கோர்ல வந்து வைண்டிங் பண்ணிருப்பாங்க. சிங்கிள் பேஸ் ஆர் த்ரீ பேஸ் வைண்டிங் இருக்கும். அதுல பிரைமரி வைண்டிங், செகண்டரி வைண்டிங் இருக்கும். அது ரெண்டு டைப் இருக்கு, ஷெல் டைப், கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. கோர் டைப்னா கோர்ல ரவுண்ட் பண்ணிருப்பாங்க, ஷெல் டைப்னா நடுவில் ரவுண்ட் பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி பாயிண்டிங், பிரைமரி வைண்டிங் ரெண்டு வைண்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து டெர்மினல் இருப்பாங்க. ஒரு சைடு வந்து பிரைமரி டெர்மினல், அதர் சைடு வந்து அந்த செகண்டரி டெர்மினல். அது எல்லாமே சேர்த்து that will be filled with oil, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் சொல்லுவாங்க. அப்புறம் டீமினரலைஸ்ட் ஆயில்னு சொல்லலாம். டீமினரலைஸ்ட் ஆயில், அது பேர் வந்து டீமினரலைஸ். மினரல்லாம் இருக்காது அதுல, ஆனா டீமினரலைஸ்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா டீமினரலைஸ்ட் ஆயில். அது எதுக்குன்னா ஒன்லி கூலிங்க்கு தான். அதை வச்சு எதுவும் ஷார்ட் சர்க்யூட் ஆகாது. ஆனா மினரலைஸ் இருந்தனா ஷார்ட் ஆகும். ஆனா டீமினரலைஸ்ட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்ஃபார்மர்ல. தட் இஸ் யூஸ்டு ஃபார் ஒன்லி ஃபார் கூலிங் பர்பஸ். புரிஞ்சுதா? அது இல்லாம வேற என்ன இருக்கும் காம்பனன்ட்? கண்டென்சர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டென்சர், கன்சர்வேட்டர் என்ன பண்ணா?
கன்சர்வேட்டர் லெவலுக்கு தான் ஆயில் ஊற்றிருப்பாங்க. புக்காஸ் ரிலே கேள்விப்பட்டிருக்கீங்களா? புக்காஸ் ரிலே எதுக்கு யூஸ் பண்றா? புக்காஸ் ரிலே டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ரிலே. புக்காஸ் ரிலே ஆயில் டெம்பரேச்சர்ல மாய்ச்சர் மாய்ச்சர் கண்டென்ட்டை வந்து மெஷர் பண்றது. அது என்ன கலர்ல இருக்கும்? புக்காஸ் ரிலே புக்காஸ் ரிலே என்ன கலர்ல இருக்கும்பா? வயலட் கலர்ல இருக்கும். ஒன் மாய்ச்சர் ஆட் ஆச்சுன்னா என்ன கலர்ல மாறும்? ரெட். பிங்க் ஆர் ரெட். ரெட் நியர் டு பிங்க். ரொம்ப ரெட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மாய்ச்சர் இருக்குன்னு அர்த்தம். பிங்க்ல இருந்து ரெட்டா மாறும். ப்ளூல இருந்து பிங்க் டு ரெட்டா அந்த பிங்க் பிங்க் கலர்ல வரும். இதுதான் மெயின் காம்பனன்ட். அது இல்லாம கூலிங் சிஸ்டமா வச்சிருப்பாங்க. பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் போனீங்கன்னா வி ஹாவ் கூலிங்க்கு வந்து வி ஹாவ் எக்யூப்மெண்ட் வச்சிருப்பாங்க. என்னென்ன கூலிங்லாம் இருக்கு? வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் கூலிங் வி ஹாவ் இன் டிரான்ஸ்ஃபார்மர்? என்ன டைப் ஆஃப் கூலிங் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல? எப்படி கூல் பண்ணுவீங்க டிரான்ஸ்ஃபார்மர்? இப்போ ஆயில் இருக்கு, அது ஒரு கூலிங், ஆயில் இமர்ஸ்ட் கூலிங் சொல்லுவாங்க. அதெல்லாம் வேற டைப் ஆஃப் கூலிங் மெத்தடா இருக்கு. என்ன டைப்? ஏர் கூலிங். அதுல ரெண்டு டைப் இருக்கு, ஃபோர்ஸ் ஏர், அப்புறம் என்னது கம்ப்ரஷன். ஃபோர்ஸ் பண்ணி ஏர் கொடுப்பாங்க. நேச்சுரல் ஏர் ஒன்று இருக்கு. நேச்சுரல் சின்ன சின்ன டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துட்டு நேச்சுரலா வந்து அது கூல் ஆகிட்டு இருக்கும். நேச்சுரல் நம்ம நார்மலா இருக்க எதுவுமே பண்ண மாட்டாரு, அப்படி யார் உள்ள போயிட்டு வெளியே வர்றப்ப கூல் ஆகிடும். அது நேச்சுரல் ஏர் கூலிங். ஃபோர்ஸ் ஏர் கூலிங், கம்ப்ரஸ் ஏர் கூலிங், அது வந்து ஏர்ல. அது இல்லாம வேற என்ன கூலிங் இருக்கு? ஆயில் இம்மர்ஸ். ஆயில வச்சு கூல் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மர்ஸ் கூலிங் தான் வச்சிருப்பாங்க. ஆயில் வந்து ஊற்றி வச்சிருப்பாங்க. அது வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஹீட் ஹவுஸ்ல சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். பேஸ்ட் ஆன் தட் இட் கேன் பி கூல். ஸோ ஆயில் இம்மர்ஸ் கூலிங்னா ஆயில் வந்து உள்ள வச்சிருப்பாங்க. அதுலேயே ஃபோர்ஸ் ஆயில், ஃபோர்ஸ் பண்ணி ஆயில பண்றதா இருக்கும். ஓவர் ஹை வோல்டேஜ்லாம் போனீங்கன்னா we can use forced oil cooling. ஓகேவா? ஸோ திஸ் அதான் வந்து ஆயில் பிபிஐ சொல்லுவாங்க, பஸ் போஸ் இன்சுலேட்டர். இது என்றது என்னன்னா பிபிஐ. பிபிஐ ஓகே, பஸ் போஸ்ட் இன்சுலேட்டர். அதாவது எதுக்குன்னா இது தாங்கி பிடிக்கிறது. ஓகேவா? இது எனக்கு எக்யூப்மெண்ட் கிடையாது, இது எதுவுமே பண்ணாது. ஒன்லி இப்போ கண்டக்டர் வந்து இங்கே நிற்கிதுன்னா இது எண்ட் ஆஃப் த கண்டக்டர். அந்த எண்டு கண்டக்டரை வந்து பிடிக்கிறதுக்கோசம் வைக்கிறது பஸ் போஸ் இன்சுலேட்டர். இது இன்சுலேட்டர். பஸ் இருக்குல்ல, பஸ்னா என்ன சொன்னேன்? வீடா? ஃபீடர். ஃபீடர் அது வந்து பஸ் இருக்கும். அந்த பஸ்ஸை வந்து போஸ்ட் இன்சுலேட்டர். கடைசியா பஸ் இருக்குன்னா அந்த விட்டுல வந்து பாத்தீங்கன்னா we have ஒரு இன்சுலேட்டர் வச்சிருப்பாங்க. இது இன்சுலேட்டர். ஓகேவா? இதுல கடைசி எண்ட் பஸ்ஸோட இது RYB. ஓகே, 3 ஃபேஸ் இருக்கும். ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ஒரு பஸ் போஸ் இன்சுலேட்டர் பிபிஐ வச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த பஸ் போஸ் இன்சுலேட்டரை வந்து பாத்தீங்கன்னா இதையும் டிசைன் பண்ணும். இதையும் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் பண்ணும். பேஸ்ட் ஆன் த வெயிட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் பொறுத்து பஸ் போஸ் இன்சுலேட்டர். இது வந்து ஒன் ஆஃப் த எக்யூப்மெண்ட் இன் சப்ஸ்டேஷன். ஓகே, இது ஐசோலேட்டர் பார்த்தது. These are examples. Okay. So அது இல்லாம we have so insulator பார்த்தீங்கன்னா various types of insulator. Insulator is important in substation. என்ன டைப் ஆஃப் இன்சுலேட்டர் இருக்கு? பின் டைப், அப்புறம் போர்ட்லயே இருக்கு பாரு. பின் டைப் இன்சுலேட்டர், சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர், ஸ்ட்ரெயின் டைப் இன்சுலேட்டர், ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர், அது ரிலேவா ஸ்ட்ரே இன்சுலேட்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் எந்த பிளேஸ்ல யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம் அதை பொறுத்து இந்த இன்சுலேட்டர்ஸ்லாம் வந்து மாறும். ஒன்று பின் டைப் இன்சுலேட்டர் மோஸ்ட்லி லோ வோல்டேஜ் எல்லாம் பின் டைப் சொல்லுவாங்க. சஸ்பென்ஷன் டைப், சஸ்பென்ஷன்னா ஹை வோல்டேஜ்ல யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ். ஓகே, நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர் 11K, மோஸ்ட்லி 11KV தான் வந்து ஒரு டிஸ்க் இருக்கும். ஒரு டிஸ்க் இன்சுலேட்டர் வந்து 11KV இருக்கும். இப்போ நம்ம 400KV வேணா என்ன பண்ணும், 110KV வேணா என்ன பண்ணலாம்,
11 kV இருக்கு ஒரு டிஸ்க் ஓகே இன்சுலேட் டிஸ்க் 400 110 kV எத்தனை டிஸ்க் போகணும் ஒரு டிஸ்க் வந்து 11 kV பா 110 kV இருக்குன்னா எத்தனை டிஸ்க் போகணும் 10 போகணும் 120 by 11 ஓகே 10 இன்சுலேட்டர் வந்து we have to put ஓகே இதான் வந்து டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் அப்புறம் இதான் சார் இங்க பாரு கவனி வேவ் ட்ராப்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு வேவ் ட்ராப்னா இதான் வந்து கம்யூனிகேஷன் சிக்னலையும் பவர் சிக்னலையும் பிரிக்கிறது இங்க வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் ஆல்ரெடி சிவிடி சொல்லியிருந்தல அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவனிடி சிவிடின்றது அது ஒரு டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் வேவ் ட்ராப்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு வேவ் ட்ராப் பண்றது நம்ம கேரியர் வேவையும் பவர் வேவையும் ட்ராப் பண்றது ட்ராப்பிங் மீன்ஸ் பிரிக்கிறது பிரிக்கிறது அர்த்தம் ஓகே அது ட்ராப் வேவ் ட்ராப் சொல்லுவாங்க இட்ஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் அண்ட் அதான் ட்ராப்பிங் சொன்னல வேவ் ட்ராப்பிங்னா என்னண்டு ட்ராப்னா வேவ் ட்ராப்பிங் அதான் பிரிக்கிறது கம்யூனிகேஷன் சிக்னலையும் கேரியர் சிக்னலையும் பிரிக்கிறது இது வந்து கப்ளிங் கெப்பாசிட்டி வச்சிருப்பாங்க இது ரிமோட் சப்ஸ்டேஷன் டிரைவிங் டெலிஃபோன் பேனல் டெலிஃபோன்லாம் இருக்குல்ல டெலிஃபோன் வந்து பேசுறதுக்கு கேரியர் சிக்னல்லாம் தெரியும்ல கேரியர் சிக்னல் டெலிஃபோன்ல பேசுறது தான் கேரியர் சிக்னல் கம்யூனிகேஷன் சிக்னல் ரேடியோலாம் இருக்குல்ல ரேடியோ மொபைல் ஃபோன் அதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன் அதெல்லாம் ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் கேரியர் சிக்னல் பவர் லைன்லேயே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம் அந்த கேரியர் சிக்னலையும் ஓகேவா அதாவது பவர் லைன் டிரான்ஸ்மிட் பண்ணிடும் சப்ஸ்டேஷன் அதை பிரிக்கணும்ல அதுதான் வேவ் ட்ராப் பண்றது வேவ் அந்த பவரையும் கேரியர் சிக்னலையும் பிரிச்சு எடுக்கிறது தான் வந்து வேவ் ட்ராப் ஓகே ஸோ அதே தான் இது எக்யூப்மெண்ட் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினா எக்யூப்மெண்டோட ஃபங்க்ஷன் இதோட நோட் பண்ணிங்க என்னென்ன ஃபங்க்ஷன் பஸ் பார் என்ன பண்ணும் இதோட நோட் பண்ணிங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஓகே பஸ் பார் இன்கமிங் அவுட் கோயிங் சர்க்யூட் கனெக்டட் டு த பஸ் பார் இன்கமிங் அவுட் கோயிங் சப்ளை எந்த சப்ளை இருந்தாலும் we can connect the title நோட் பண்ணிங்க ஃபங்க்ஷன் ஆஃப் சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் சப்ஸ்டேஷன் எக்யூப்மெண்டோட டைட்டில் நோட் பண்ணிங்க பஸ் பார் எது பண்ணனா இன்கமிங் அண்ட் அவுட் கோயிங் சர்க்யூட் உள்ள வர சர்க்யூட் சப்ஸ்டேஷன் உள்ள வர சர்க்யூட் வெளியே போற சர்க்யூட் ரெண்டுத்தையுமே வந்து கனெக்டட் டு த பஸ் பார் ரெண்டுமே கனெக்ட் கொடுத்த பஸ் பார்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க சர்க்யூட் பிரேக்கர் உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் டூரிங் நார்மல் ஆர் அப்நார்மல் கண்டிஷன் அப்நார்மலா இருந்தாலும் நார்மல் டைம் சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்றாங்க மெயின்டெனன்ஸ் ரைட் மெயின்டெனன்ஸ் கோசம் ஓபன் பண்ணுவாங்க நார்மல் டைம் இருந்தாலும் சர்க்யூட் பிரேக்கர் ஓபன் பண்ணுவாங்க அப்நார்மல் கண்டிஷன்ல அதே ஓபன் ஆயிடும் ஓகே அதான் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச் டூரிங் நார்மல் as well as abnormal conditions போத் நார்மலா இருந்தாலும் அப்நார்மல் கண்டிஷனா இருந்தாலும் சர்க்யூட் பிரேக்கர் வந்து யூஸ் ஆகும் ஐசோலேட்டர் எது சொன்னேன் ஸோ டிஸ்கனெக்டர் அண்டர் நோ லோட் கண்டிஷன் ஃபார் சேஃப்டி ஐசோலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஸோ ஐசோலேட்டர் எதுக்கு பண்ணுவாங்கன்னா டிஸ்கனெக்ஷன் அண்டர் நோ லோட் கண்டிஷன் நோ லோட் இல்லாதப்ப தான் ஐசோலேட்டரை ஓப்பன் பண்ணணும் புரியுதா சர்க்யூட் பிரேக்கர் ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் நோ லோட் ஆகிடும் சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ணியா சர்க்யூட்ல கரண்டே இருக்காது இப்போ நோ லோட் ஆகிடுமா அதுக்கப்புறம் தான் ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க அதான் சொன்னேன் சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் பண்ண அடுத்த அப்புறம் தான் இட் ஓப்பன் தான் ஐசோலேட்டர் நான் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன் அதனால பார்த்தா டிஸ்கனெக்ஷன் அண்டர் நோ லோட் கண்டிஷன் ஃபார் சேஃப்டிக்கு பண்ணுவாங்க ஐசோலேஷன் பண்றது ஐசோலேட் பண்றதுக்கு மெயின்டெனன்ஸ் இந்த மூணுத்துக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டர் ஓப்பன் பண்ணுவாங்க இது நோட் பண்ணி அண்ட் நெக்ஸ்ட் வந்து எர்த்திங் சுவிட்ச் இது எதுக்கு சொன்னேன் இது ஐசோலேட்டர்ல இருக்கும் எதுக்கு எர்த்திங் சுவிட்ச் சொன்னா to discharge the voltage on dead line to earth dead line என்ன எந்த லைன்ல வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண போறோம் ரிப்பேர் பண்ண போறோமோ அந்த லைன்ல எப்படியும் வந்து ஒரு சம் மேக்னெட்டிக் அண்ட் எலக்ட்ரிக்ஸ் எஃபெக்ட் இருக்கும் அது வந்து we have to கிரவுண்ட் பண்ணும் அதுக்கு தான் இந்த எர்த் சுவிட்ச் வச்சிருப்பாங்க ஐசோலேட்டர் கிட்ட வச்சிருப்பாங்க எர்த் சுவிட்ச் எந்த பக்கம் லைவ் இருக்கோ அந்த லைனை விட்டுட்டு லைவ் இல்லாத லைன்ல வந்து கிரவுண்ட் பண்ணிடுவாங்க அப்ப அந்த லைவ் இல்லாத லைன்ல வந்து we have to maintain ஒர்க் பண்ணுவாங்க this is earthing switch current transformer current PT பார்க்கல PT சொல்லலாம் வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லலாம் இது வந்து PT ன்னு சொல்லிருப்பாங்க சம்டைம் VT ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை நம்ம CVT ன்னு பார்த்தோம்ல அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க VT ன்னு கொடுத்துருக்காங்க கெபாசிட்டி வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டாலும் ஓகே வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் இது வந்து PT CVT VT எல்லாமே சேம் தான் அதெல்லாம் நோட் பண்ணிங்க CVT PT அப்புறம் VT ஆல் ஆர் சேம் இது கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இது வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் பர்பஸ் என்ன ஸ்டெப் டவுன் த கரண்ட்
for measurement or control and protection. So இந்த மூணு பர்பஸ்க்கும் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணுவோம். மெஷர்மெண்ட் பண்றது, மெஷரிங் கரண்ட்டை மெஷர் பண்றதுக்கு we have to use current transformer. கண்ட்ரோல் அண்ட் ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ஷன் மற்றும் கண்ட்ரோல் பண்றது ரெண்டுமே, ப்ரொடெக்ஷனும் வேணும் கண்ட்ரோலும் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் இந்த சப்ஸ்டேஷன். சர்க்யூட் பிரேக்கர் அடுத்து பாத்தீங்கன்னா கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர். கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் இல்லாம நீ ப்ரொடெக்ஷனே பண்ண முடியாது. இப்போ ஆட்டோமேட்டிக்கா ப்ரொடெக்ஷன்லாம் வருதுன்னா சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகணும்னு சொன்னாலே கரண்ட் டிரான்ஸ்ஃபர் இருந்தால் தான் ஓப்பன் ஆகும். கரண்ட் டிரான்ஸ்ஃபர் விடி இருந்தால் தான் சர்க்யூட் பிரேக்கர் ஓப்பன் ஆகுது. எப்படி ஓப்பன் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம் கரண்ட் டிரான்ஸ்ஃபர் விடியில். ஸோ கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர்ல வந்து ப்ரொடெக்ஷன் அண்ட் கண்ட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் ரிலே வச்சிருப்பாங்க. ரிலே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹாவ் டு கரண்ட் டிரான்ஸ்ஃபார் அவுட்புட் தான் எடுக்கும், மெஷர் பண்ணோம். அந்த மெஷர் வந்து ரொம்ப கரண்ட் அதிகமாக ஆச்சுன்னா சிக்னல் கிவன் டு த சர்க்யூட் பிரேக்கர். ரியலே வந்து சிக்னல் கிவன் டு த சர்க்யூட் பிரேக்கர் பேஸ்ட் ஆன் தட் சர்க்யூட் பிரேக்கர் கெட் ஓப்பன். புரிஞ்சுதா? விடி வந்து அதே தான், ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ், வோல்டேஜ் ஸ்டெப் டவுன். சிடின்றது ஸ்டெப் டவுன் த கரண்ட், விடின்றது ஸ்டெப் டவுன் த வோல்டேஜ், மெஷர் அண்ட் கண்ட்ரோல் ப்ரொடெக்ஷன். லைட்னிங் அரெஸ்டர்னா தெரியும்ல, what is lightning arrestor? To discharge lightning over voltage and switching over voltage to the earth. இதான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டரோட பர்பஸ். ஹை வோல்டேஜ் வந்தாலும் லைட்னிங் வந்தாலும் அதை வந்து எர்த்து கிரவுண்ட் பண்றது தான் வந்து லைட்னிங் அரஸ்டரோட பர்பஸ். நோட்டட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஷண்ட் ரியாக்டர். இது நோட் பண்ணிங்க. அடுத்த எக்யூப்மெண்ட் எவ்வளோ எக்யூப்மெண்ட் இருக்கு பாருங்க. சப்ஸ்டேஷன்ல வந்து சின்ன ஒரு சப்ஸ்டேஷன் பண்றீங்கன்னா சிம்பிள் எக்யூப்மெண்ட் வராது. இத்தனை எக்யூப்மெண்ட் இருந்தால் தான் சப்ஸ்டேஷன் மேட் பண்ண முடியும். ஓகே. ஷண்ட் ரியாக்டர் என்ன சொன்னா? reactive power சொல்லிருந்தால, the control over voltage by providing reactive power compensation. reactor வந்து shunt reactor or series reactor வச்சிருப்பாங்க. shunt reactor நார்மலா வந்து over voltage or provide reactive power compensation. reactive power compensationக்கு வந்து shunt reactor வச்சிருப்பாங்க. நியூட்ரல் NGR சொன்னல, NGR னா நியூட்ரல் கிரவுண்டிங் ரியாக்டர். நியூட்ரல் கிரவுண்டிங் ரியாக்டர். நியூட்ரல்ல வந்து ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா அதை ரவுண்ட் பண்றதுக்கு we have நியூட்ரல் NGR நோட் பண்ணிக்கங்க. NGR னா நியூட்ரல் கிரவுண்டிங் ரியாக்டர், ரெசிஸ்டர், நியூட்ரல் கிரவுண்டிங் ரெசிஸ்டர் to limit the earth fall current. ஸோ இதை வந்து நியூட்ரல்ல வச்சிருப்பாங்க. நியூட்ரல் வந்து கவுண்ட் பண்றதுக்கு இது வந்து limit the earth fall current. And coupling capacitor. Coupling capacitor provides the connection between high voltage line PLC, power line carrier communication. coupling capacitance சொல்லுவாங்க. PLCC னா என்ன? PLCC power line carrier communication. power line carrier நோட் பண்ணீங்க. PLCC னா என்ன கொடுத்துருக்காங்களா? PLCC னா பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன். அப்படின்னா என்ன மீனிங்? பவர் லைன்லயே கேரியர்னா அந்த சிக்னல் இருக்குல்ல, ரேடியோ சிக்னல், இந்த டெலிபோனிக் சிக்னல் டிரான்ஸ்மிட் பண்றல, அதான் பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. அது பிரிக்கிறதுக்கு we have coupling capacitor. capacitor வச்சு அதுக்கப்புறம் வேவ் டிராப், லைன் டிராப், வேவ் டிராப் எல்லாம் ஒண்ணுதான். லைன் டிராப் போட்டிருக்குல்ல, திஸ் வேவ் டிராப் பார்த்தல ஒண்ணு, லைன் டிராப் வேவ் டிராப் ரெண்டு ஸ்லாஷ் போட்டுங்க. லைன் டிராப் வேவ் டிராப் ஒண்ணுதான். To prevent high frequency signal from entering other zone. So line drop எதுக்குன்னா prevent high frequency signal எந்த carrier power signal high frequency எதுப்பா? carrier signal எந்த frequency send பண்ணும்? FM கேக்குறல்ல, எந்த frequency தெரியுமா? 93.5 FM. என்னது? 108.3 FM கேக்குறியா? 93.5 என்ன FM? அதெல்லாம் கேட்கறதில்ல. இப்பெல்லாம் பழங்காலத்துலாம் வந்து ரேடியோ தான் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து டவர் போட்டு இந்த ஒயர்லெஸ்ல பண்றாங்க, சேட்டலைட் போட்டு அதெல்லாம் பண்றாங்க. ப்ரீவியஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேரி மெகாஹெர்ட்ஸ் ஜிகாஹெர்ட்ஸ்ல இருக்கும். எஃப்எம்னா வந்து பேண்ட், அந்த பேண்ட் ஃப்ரீக்வன்சி பேண்ட் சொல்றாங்கல்ல, கிலோஹெர்ட்ஸ் சொல்றோம்ல, அந்த கிலோஹெர்ட்ஸ் பேண்ட், அந்த பேண்ட்ல கிலோஹெர்ட்ஸ் வந்தாதான் அந்த சிக்னல் வந்து காட்டும். ஸோ இதுதான் பவர் லைன் கேரியர் கம்யூனிகேஷன்னா
பவர் லைன்லேயே கேரியரையும் கம்யூனிக் பண்ணுவாங்க. அது வேற ஃப்ரீக்வன்சில இருக்கும். பவர் லைனோட ஃப்ரீக்வன்சி என்ன? பவரோட ஃப்ரீக்வன்சி 50 Hz. 50 Hz இருந்துச்சுன்னா அது பவர் ஃப்ரீக்வன்சி. 50 Hz ஓட அதிகமா இருந்துச்சுன்னா அது கேரியர் லைன். புரிஞ்சுச்சா? அதே ஒரே லைன்ல ரெண்டு டிரான்ஸ்மிட் பண்றது. ஓகே, வேவ் டிராப் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னலை என்டரிங் அதர் ஜோன். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி சிக்னல் வேவ் டிராப் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க சப்ஸ்டேஷன் முன்னாடி. லைட்னிங் அரைச்சு அடுத்தது வேவ் டிராப் வச்சிருப்பாங்க. அந்த என்ன பண்ண வேவ் டிராப் ஹை ஃப்ரீக்வன்சியும் பவரையும் பிரிச்சு கொடுக்குறது. ஹை ஃப்ரீக்வன்சி வந்து தனியா எடுத்து டெலிஃபோனுக்கு மற்ற கம்யூனிகேஷன் பர்பஸ் கொடுத்துரும். அப்புறம் பவர் சப்ளை மட்டும் அதர் எக்யூப்மெண்ட் செட் பண்ணும். அது வேவ் டிராப் அதர் எக்யூப்மெண்ட், சர்க்யூட் பிரேக்கர், ஐசோலேட்டர் அதுக்கெல்லாம் செட் பண்ணும். புரியுதா? இதை வேவ் டிராப் லைன் டிராப் சொல்லுவாங்க. இது வந்து prevent the high frequency signal from entering the other zone. And shunt capacitor இதுக்கு ஆல்ரெடி சொன்னதான், to provide the compensation to reactive load of lagging power factor. நம்ம most of the இது மட்டும் நோட் பண்ணீங்க. மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா லாகிங் பவர் ஃபேக்டர் தான் ஆப்ரேட் ஆகும். அதனால ஷண்ட் கெப்பாசிட்டர் ஆட் பண்ணிருக்காங்க. பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னா ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாங்க. சீரியஸ் கெப்பாசிட்டர் காம்பன்சேஷன் ஆஃப் லாங் லைன், சீரியஸ் கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க டிரான்ஸ்மிஷன் லைன்ல. ஸோ இதை அப்சர்வ் பண்ணும். அதெல்லாம் நிறைய இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.